வெல்கம் பேக் மக்களே. யூ ஆர் லிஸ்னிங் டு சீசன் 2 ஆஃப் குட்டி ஸ்டோரி. ஒரு வயதானவர் அவரோட நோய்வாய்ப்பட்ட மனைவியோட வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு ஒரு 80 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கும். அவரோட மனைவியை பார்த்துட்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய பேர பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே டவுன்ல செட்டில் ஆகி வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவருடைய பசங்க அவங்களுடைய குழந்தைங்க எல்லாம் அடுத்த வாரம் வீட்டுக்கு வரதா லெட்டர் போட்டிருக்காங்க. இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க வரதுனால வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ், ரூம், கார்டன்லாம் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வைக்கிறாரு. பசங்க சாப்பிட்றதுக்காக நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் வாங்கி ரெடியாக வெயிட் பண்ணிருக்காரு. அடுத்த வாரம் பேர பசங்க எல்லாம் வராங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட விளையாடுறாரு. முதல் நாள் ரொம்ப ஹாப்பியாக போகுது. அடுத்த நாள் ரொம்ப கவலையோட உட்காந்துருக்காரு. என்னன்னு கேட்டால் அவருடைய ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் பண்ண வாட்சை க்ளீன் பண்ணும்போது தொலைச்சிட்டதாகவும் தொலைஞ்சதை இன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்ணுறதா சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தாத்தாக்கு எப்படியாவது அந்த பொருளை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி பேர பசங்க எல்லாமே தேடுறாங்க. எங்க தேடியும் கிடைக்கல. எப்போ தாத்தா கடைசியா வாட்சை பார்த்தீங்கன்னு கேட்கும்பொழுது அவரும் நான் கார்டன்ல குப்பை கூட்டும் பொழுது பார்த்தேன்னு சொல்றாரு. மறுபடியும் அங்க போய் தேடுறாங்க. எதுவுமே கிடைக்கல. பேர பசங்களும் தாத்தா சோகமா இருக்கிறத பார்த்துட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, மறுபடியும் கார்டன்ல போய் தேடலான்னு சொல்லி பேர பசங்க போறாங்க. அப்போ பெரிய பையன் வந்து சொல்றான், நீங்க யாரும் அங்க போக வேண்டாம், நான் போய் தேடுறேன்னு சொல்லி. எல்லாரும் அந்த குப்பை தொட்டியை சுத்தி சைலண்டா உட்காந்துக்கிறாங்க. பெரிய பையன் கரெக்டா வாட்சை கண்டுபிடிச்சு எடுக்கிறான். தாத்தாக்கு ரொம்ப ஹாப்பி. எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கும் பொழுது சைலண்டா அங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது டிக் டிக்னு வாட்ச் ரொட்டேட் ஆகிற சத்தம் கேட்டுச்சு. அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. இந்த ஸ்டோரி ரியல் லைஃபுக்கு கண்டிப்பா செட் ஆகாது. பட் இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். காமா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்பொழுது சொல்யூஷன் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ சைலன்ஸ்க்கும் பவர் இருக்கு. சும்மா லபடபான்னு சத்தம் போடுறதுனால மட்டும் ஒரு விஷயம் சால்வ் பண்ண முடியாது. காமா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது மூலிமா தான் அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்க முடியும். பிரச்சனையை சால்வ் பண்ணுறது வேற, பிரச்சனைக்கான பெஸ்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது வேற. ஹோப் திஸ் மாரல் கேன் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு சால்வ் ப்ராப்ளம் இன் அ காம் மேனர். சரி, போன வாரம் ஸ்டோரியில் அந்த ஹஸ்பண்ட் பேய் கிட்ட ஒரு கொஷின் கேட்டாரு, ஞாபகம் இருக்கா? அந்த கொஷின் என்ன அப்படிங்கிறத விட அந்த கொஷின் கேட்ட அப்புறம் அந்த பேய் அங்கிருந்து போயிடும். அதில் தான் விஷயம் இருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய கில்ட்டி ஃபீலிங், ஒய்ஃப்க்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியலேங்கிற ஃபீலிங் தான் அவருக்கு கோஸ்டாக வந்திருக்கு. யாருக்கு வேணால் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் நம்மளுடைய கில்ட்டி ஃபீலிங்கு ஆன்சர் பண்ணி அதை போக்குறது ரொம்ப கஷ்டம். அன்டில் நம்ம மனசை நாமளே தேர்த்திக்கணும். அதுதான் அந்த ஜென் மாஸ்டர்னு சொல்கிறாரு. யாரை வேணால் ஹேண்டில் பண்ணிடலாம், ஆனால் நம்மளை நாமளே ஹேண்டில் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அது ஒரு பெரிய கலைன்னு சொல்கிறாரு. நம்ம மனசை தேர்த்திக்க தான் நாமளும் கோவிலுக்கோ இல்லை ஏதோ பரிகாரம் பண்ணியோ சமாளிச்சுக்கிறோம். நம்ம மிஸ்டேக்கை யாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாரும் மறந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது ஃபூலிஷ்னஸ். ஒருத்தங்களை கத்தியால குத்துறதை விட வலி அதிகம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்கள கிரியேட் பண்ணுறது. யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ நம்ம மனசுக்கு நம்ம பயப்படணும். நம்ம மனசு தான் நமக்கான பெஸ்ட் டீச்சர் அண்ட் பெஸ்ட் கைட் ஃபார் எவ்ரி திங். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் நிறைய ஃபிலாசபர் சொன்னக்கூடிய தாட்ஸை கேட்க ஏன் கூட கனெக்டாக இருங்க இந்த பாட்காஸ்ட் மூலயமா. எங்கேயோ இருக்க நீங்களும் நானும் கனெக்டடாக இருக்கும். Spread positivity as much as you can. I wish you the best for today. மீண்டும் நெக்ஸ்ட் வெனஸ்டே ஒரு நியூ ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Satish Venkatachalam.